வீரச் செயல் என்றால் என்னவென்று தெரியுமா? இன்றைக்கு வீரமானவன் என்று சொன்னால் அடிக்கிறது உதைக்கிறது என்பதுதான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இல்லை, அது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பலவிதமான உபதேசங்கள் செய்தார்கள். அதில் ஒன்று, வஸ்பிர் அலா மா அசாபக், மகனே உனக்கு ஏற்படும் சிரமங்களை பொறுமையுடன் நீ சகித்து கொள்வாயாக என்பதாக சொன்னாங்க. ஏதாவது முசீபத்து வருது என்பதாக சொன்னால் அது பொறுமையோடு நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது கஷ்டங்கள் வருகிறது என்பதாக சொன்னால் முதல்ல நம்ம பொறுமையாக இருக்கணும். அதற்கு பிறகு அல்லாஹ் நல்லபடியாக செய்வான் இன்ஷா அல்லாஹ். அதை தான் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு உபதேசங்கள் செய்யும் பொழுது, யா புனைய அகிமிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர், ஓ மகனே அகிமிஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவீராக, வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர், நிச்சயமாக நல்லதை ஏவி கெட்டதை விட்டு மக்களை தடுப்பீராக, வஸ்பிர் அலா மா அசாபக், உனக்கு ஏற்படும் சிரமங்களை பொறுமையுடன் நீ சகித்துக்கொள். நிச்சயமாக பொறுமையுடன் நாம் வரக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்வது என்பது நிச்சயமாக இது எல்லா காரியங்களிலும் வீரமிக்க செயலாகும் என்பதாக ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனை பார்த்து சொல்றாங்க. அப்போ வீரமிக்க செயல் என்று சொன்னால் அது நமக்கு வரக்கூடிய முசீபத்துகளை நாம் சகித்துக் கொள்வது, பொறுமையோடு இருப்பது, சபர் செய்வது என்பதாக நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும்.